ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்கள் ஏன் பேசுகிறேன். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காட்டில் விநாயகர் சிலை செய்கிற குடோனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 அடி முதல் 13 அடி வரை விநாயகர் சிலைலாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ விநாயகர் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பெயிண்ட் ஆகின்னு இருக்குது. சரி, உங்களுக்கு ஒரு விநாயகர் சிலையை நான் காமிக்கிறேன், வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விநாயகராக பார்க்கலாம். இப்போ பார்க்குற விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ஸ் மேலே முரசு மேலே நின்றுட்டு ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு விநாயகர் தான் இந்த விநாயகர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம், மூஷிக வாகனம் இருக்கார். இந்த விநாயகரும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் பெயிண்டிங்லாம் எந்த விநாயகருக்கும் பெயிண்டிங் ஆகலை. பெயிண்டிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் உட்காந்துருக்காரு. விநாயகர் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்க வாகனம், சிங்கத்து மேலே கை வச்சுட்டு மாரி ஒரு விநாயகர் பிரம்மாண்டமாக இருக்கார். இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா 13 அடி வரும். இப்போ அடுத்த விநாயகர், இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு சோபா மேலே படுத்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு, படுத்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற இந்த விநாயகரும் சூப்பராக இருக்குது. அவருடைய மூஷிக வாகனம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க மாதிரி தான் இருக்கார். நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கார். இதுவும் நல்லா இருக்குது இந்த விநாயகரும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கையில் கதை வச்சுருக்காரு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூளம் வச்சுருக்காரு. இந்த விநாயகரும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா அருமையாக இருக்குது இந்த விநாயகரும். இந்த விநாயகரும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான். இந்த விநாயகரும் கதை வச்சுருக்க மாதிரி தான் இருக்கார், அதே டிசைனில் தான் இருக்கார் இந்த விநாயகர். அடுத்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு நில அமைப்பில் இருப்பார். இதை காமிக்கிற வாங்க உங்களுக்கு அந்த விநாயகரை. வாங்க அடுத்த விநாயகர் அந்த போகலாம். இது பாருங்கள், இந்த விநாயகர் பாருங்கள், ஒரு அரைவட்ட நிலாவில் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கார். மூஷிக வாகனம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கார், அவருடைய நண்பர். இந்த விநாயகர் நல்லா இருக்குது. இப்போ அப்படியே இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு, கீழே பார்த்தீங்கன்னா நாகம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு வாகனம், பார்த்தீங்கன்னா மூஷிக வாகனம், ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கார். சிக்ஸாக் வச்சுருக்காரு, ஒரு கம்பீரமாக சிவன் வடிவத்தில் இருக்க மாதிரி இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கனை கொல்ற மாதிரி கையில் சூளம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வில்லு அந்த இது வச்சுருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. அப்புறம் நல்லா இருக்குது இந்த விநாயகரும், சூப்பராக இருக்குது. இது ஒரு 11 அடி 12 அடி வரும்னு சொன்னாங்க இந்த விநாயகர். சரி, வாங்க அடுத்த விநாயகரை பார்க்கலாம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு இது மேலே தான் அமர்ந்திருக்காரு, நல்லா இருக்கார். ட்ராகன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் இருக்குது, மேலே ஒரு ட்ராகன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கீழே இருக்குது ஒரு ட்ராகன். பெயிண்டிங்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பக்காவும் இருக்கும் இந்த விநாயகர். இப்போ அடுத்த விநாயகர் பார்க்கலாங்களா? அடுத்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மயில் மேலே கை போட்டுன்னு உட்காந்துருக்க மாதிரி ஒரு இதுவில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்கார், கதை வச்சுன்னு ஆஞ்சநேயர் நின்றுட்டு இருக்கார். பக்கத்தில் விநாயகர் பக்கத்துலேயே இருக்கார். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மாடல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மூஷிகவாகனம் கீழே இருக்கார். இப்போ வாங்க அடுத்த விநாயகரை பார்க்கலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விநாயகர் 6 பேக் வச்சுருக்காரு, மாடு வாகனத்தில் இருக்கார். அது பாருங்க, 6 பேக் வச்சுருக்க விநாயகர் தான் இந்த விநாயகரும். நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வடிவத்தில் இருக்கார். சொல்லப்போனால் இந்த விநாயகர் வந்து சிவபெருமானோட வடிவம், அவ்வளோதான். இப்போ அடுத்த விநாயகர் பார்க்கலாங்களா? ஒரு சோபா மேலே அமர்ந்திருக்க மாதிரி மூஷிக வாகனம் வந்து வணங்குறாரு. பக்கத்தில் மயில் மேலே வந்து விநாயகர் கை போட்டு உக்காந்துருக்காரு. மேலே மயில் மேலே பார்த்தீங்கன்னா எலி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலா வடிவத்தில் இருக்குது. இந்த விநாயகரும் நல்லா பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் நல்லா அருமையாக இருக்குது விநாயகர்லாம் அந்த வாட்டி. இப்போ இங்கே விநாயகர் பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் ஆகிருக்குது, இது இன்னும் ஃபினிஷிங்லாம் இல்லை. இந்த ஆகலை. யானை வாகனம், 2 பக்கம் யானை வாகனம், நடுவில் வந்து சிம்மம் வாகனத்தில் இருக்கார். நாங்கள் அடுத்த விநாயகர் பார்க்கலாம். வேறு இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கையில் சூளம்லாம் வச்சுட்டு நல்லா கம்பீரமாக இருக்கார். இந்த விநாயகரும் பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகர்லாம். இன்னும் பெயிண்டிங்லேயே தான் ஆகலை. ஆனவுடனே உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிவபெருமான் அவருடைய மடியில் தான் அமர்ந்திருக்கார். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட மடியில் அமர்ந்திருக்கார், தெரியுதுங்களா?
பின்னாடி சிவபெருமான் உட்காந்து அவருடைய மடியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகர் இது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு இந்த விநாயகர். இதுவும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது விநாயகர் பார்க்கறதுக்கு. கீழே நந்தி பகவான் இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த விநாயகரும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பெயிண்டிங் ஆன பிறகு ஒரு வீடியோ போடலாம், நல்லாயிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த விநாயகர் பாருங்கள், கையில் கத்தியோடு உக்காந்துருக்காரு. நல்லா அருமையாக இருக்குது இந்த விநாயகர். 2 பக்கம் யானை, ஒரு ராஜா மாதிரி உக்காந்துருக்காரு. இந்த விநாயகர் நல்லாயிருக்கு. இப்போ இந்த விநாயகர் பார்க்கலாங்களா. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு மயில் வாகனத்தில் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாடு வாகனம், நல்லாயிருக்கு இந்த விநாயகரம். இப்போ அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாதனால தான் நான் பேச முடியல, அதனால் உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக இது கொடுத்துருக்கேன் நான். இந்த பாருங்கள், எதுவும் மயில் மேலே கை போட்டு தான் வந்திருக்காரு. இந்த மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரு 3 விநாயகர் இருக்குது இவங்ககிட்ட. நல்லாயிருக்கு. 3 விநாயகர் 4 விநாயகர் வந்து இருக்குது. புக்கிங்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் விநாயகர் சிலைலாம் வேணுமோ இங்கே வந்து புக் பண்ணிக்கங்க. நல்லா அருமையாக இருக்குது விநாயகர் சிலையெல்லாம். இந்த வருங்க, இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சிம்ம வாகனம், அது மேலே தான் அமர்ந்திருக்காரு. 2 பக்கமும் சிங்கம் இருக்குது, அது மேலே உட்காந்துருக்க மாதிரி. கையில் பார்த்திங்கன்னா கதை வச்சுருக்காரு. அருமையாக இருக்குது இந்த விநாயகரம். மற்ற விநாயகர் பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த விநாயகர் சிங்கத்து மேலே கை போட்டு அமர்ந்திருக்க மாதிரி ஒரு விநாயகர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்தி வச்சுருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக அமர்ந்திருக்க மாதிரி ஒரு விநாயகர். சரி, உங்களுக்கு வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வீடியோ பெயிண்டிங் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.